ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி கிரானி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ சும்மா டக்கராக வேறு லெவலில் இருக்க போது. கிரானி சாப்டர் 2 இப்போ தான் நானே விளாட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கிராண்ட்பாவும் கிரானியும் இருப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எப்படி அந்த 2 எருமைகிட்டேருந்து தப்பிச்சு நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோன்றது தான் நம்ம டாஸ்க்கு. அதனால் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம வேறு ஹெலிகாப்டர் பண்ணுவோமா பண்ண மாட்டோன்னு வேறு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, நம்ம எப்படியோ இந்த இடத்துல நின்ட்டோம். நான் போய் இந்த இடத்துல ஒரு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். அதனால் 2 பேரும் இப்போ குடுன்னு ஓடி வருவாங்க. ஏன்னா அந்த கேமில் நம்ம அவுட் ஆகிட்டோன்னா இதில் ஒரு எண்டிங் இருக்குது. ஒரு இரும்பு முள்ளாகிற ஒரு பெட்டியில் நம்மளை போட்டு ஒரு பட்டனை எடுத்துவானுங்க. அது அப்படியே நம்மளை குத்தியே நம்ம செத்துருவோம். அந்த பெட்டியை தான் இப்போ நான் ஆன் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அதை ஆன் பண்ணால் அப்படி என்ன அவங்களுக்கு இந்த வெறியாகவும் தெரில. அதை ஆன் பண்ணாலே என்னமோ அவங்க மூக்கு வேர்த்த மாதிரி குடுன்னு ஓடி வந்துடுவாங்க. எப்படி கிரானிட்டியில் அந்த ட்ரெயின் டிக்கெட் இருக்கிற ரோபோ கிட்ட போய் நின்னா எல்லோரும் வருவாங்க, அதேமாரி தாங்க இல்லையும். ஓகேங்க, இப்போ நம்ம இன்றைக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறனால இன்றைக்கி நம்ம முதல்ல ஹெலிகாப்டர் மேனுவல் தேடினா அது மோஸ்ட்லி இந்த இடத்துல தாங்க இருக்கும். ஓகேங்க, ஏன் சொல்லணும்னா நான் நிறைய கேம் பிளேயில் பார்த்துக்கிறேன். எல்லாருக்குமே ஹெலிகாப்டருக்கான அந்த மேனுவல் இந்த ரூமில் தான் கிடைக்குது. அதனால தான் நானும் ஒரு கிடைக்குமான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தேன், கிடைச்சிடுச்சு. ஓகே, நான் கிழவனை மட்டும்தான் பார்த்தேன், கேள்வி எங்கே இருக்கிறான்னு தெரில. அதனால் நம்ம பார்த்தே போவோம். இது ஒரு கிளாக். இது ஞாபகம் இருக்குதாங்க, கிரானிட்டியில் மேலே ஸ்லெண்டினா இருக்கிற இடத்துல இருக்கும் பாருங்க. ஓய், கேள்வியை பற்றி பேசுகிறேன், அதுக்காட்டி கேள்வியை பார்த்துட்டேன். அவன் எனக்கு என்னன்னு போகிறான். ஏங்க இந்த கிரானிட் 2 பார்த்துட்டா போலகிறா. ஐயோ, ஓடு 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 வேகமாக ஓடு. சரிவா, நல்ல வேலை பார்த்துட்டா. ஆனால் ஈஸி மோட்டு தானே, அதனால் பொறுமையாக தான் வருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிரானிட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான விஷயம்லாம் நிறையா இருக்குதுங்க. என்ன தெரியுமா, நம்ம கேட்டு பையன் இருக்கிறான் பாருங்க. கேட்டு பையன் இப்போ தான் நல்ல வேலை திரும்பி பார்க்கல. நம்ம இந்த வாரம் வந்துட்டோம். சரி பரவாயில்ல, விடுங்க. ஏதோ நமக்கு நல்ல நேரம் இருக்குது. நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம்ல, அதுக்கான இடம் இதுதான். எங்கடா ஹெலிகாப்டருக்கான 4 கூண்டு தான் இருக்குன்னா இந்த இடத்த விட்டு வெளியே தாங்க இருக்குது. அந்த ஹெலிகாப்டர்கிட்ட போகிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, க்ரோபார் இருக்கா. ஓகே, முக்கியமான தேவையான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜெயில் மாரி இருக்குது. இந்த இடத்துல ஸ்லெண்டின் மேன் இருப்பான், அதாவது ஸ்லெண்டினாவோட புருஷன். ஓகே, இருந்தார் போட் கியா. ஓகே, அது வேணாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நான் வேற லூசு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே. ஐயோ, சரி, நான் வேறு சொல்ல வந்தேன். நம்ம இந்த கிரானி 2ல் நம்ம கேட்டு போய்க்கிறோம் பாருங்க. இப்போ அந்த கிச்சனில் ஒரு ரேடியோ மாரி இருக்கும், அதை போட்டுக்கின்னு தக்கன்னு நான் ஆடுவான். அந்த சீன்லாம் ரேராக தான் கிடைக்கும். நம்ம இன்றைக்கே பார்ப்போம். போகிறான் இல்லைன்னா ஆடி இருந்துருப்போனோ. அவன் ஆடுற மாரி இருந்தால் நமக்கு பாட்டு சத்தம் கேட்கும், அவன் பாடுற மாரி சவுண்டு கேட்கும். அப்புறம் மட்டும் நம்ம கேள்வி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கேள்வி. அது இந்த கேள்விக்கு 100 ஆயிடுச்சுப்பா. அதாவது இந்த கேள்வி ஒரு பேனா ஒரு பார்த்தீங்களா, அதை வாசிக்கும். அப்புறமேட்டு இங்கே கிச்சனில் அந்த என்னது பாத்திரம்லாம் விளக்குங்க. இதெல்லாம் பார்க்கதே ரேரு. பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சால் இன்றைக்கி எதனா இந்த 3 இன்சிடெண்ட்டில் என்ன ஒன்று நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, கேள்வி வேறு நான் பார்த்தா பின்னாடியே தொத்தின்னு வந்தா, வராளா இல்லையானே தெரியலையே. சரி, வரமே தெரில. நம்ம போய் வேறு என்ன வேலையை பார்ப்போம். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி பயந்துன்னு நம்ம உட்காந்துக்கணுமா. ஓகே, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது, அது மூடுவோம். என்னடா கதவு இது, ஷட்டர் வச்சு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, டேப் இருக்குது. இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு முக்கியமான ஒன்று. அதாவது என்னன்னு நான் சொல்கிறது, லாஜிக்கே இல்லாத ஒரு டேப்புங்க. எப்படி சொல்கிறது, ஹெலிகாப்டருக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த விங்ஸோ ரெக்கை, அது எந்த அளவுக்கு வச்சுட்டாங்கன்னு, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றும். அதோட ஒரு ரெக்கை உடஞ்சிருக்கும். அதை இந்த டேப்பை வச்சு நம்ம சுற்றி ஸ்ட்ரெயிட் ஆகிக்கணுமா. ஹெலிகாப்டர் சுற்றினோடனே பறக்குமா. அது என்னையா இது நம்புற கதையாகவா இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த ஹெலிகாப்டரில் ஏறினோடனே நான் சாவம் வந்தால் சரி. ஏன்னா இதுவும் கையில் அந்த ஆச்சு குச்சடியும் தடியடியும் வாங்கி தான் சாவேன். ஹெலிகாப்டர்லேருந்து மேலே இருந்து குதித்து உடல் சிதறியா நான் சாகணும். ஐயோ, ஓகே, அது ஏதோ டோர் லாக்கு கிடச்சிது. ஆனால் அது நமக்கு தேவைப்படாது. அதை வெட்டுன்னு அந்த கேள்வியை ரூமுக்குள்ளே கொண்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஏமாற்றி வெளியே போய் கதவை லாக் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமா. அதனால தான் நம்ம அப்படியே கைவிட்டுட்டோம். சரிங்க, நம்ம போய் அடுத்தது வேறு என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே க்ரோபார் தேவைப்படுமா? எதுக்கும் எடுத்து வச்சுப்போம், வேற எங்கேயாவது என்ன பாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் சொல்லிட்டு நாமளும் அந்த க்ரோபார் எடுத்துன்னு 10 மணி நேரமாக சுற்றின்னு இருக்கிறோங்க. ஓகே இந்த இடத்துல ஒரு சீக்கிரட்டான பிளேஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல தான் எப்பயுமே க்ரோபார் கிடைக்கும். ஆனால் க்ரோபார் ஆல்ரெடி எங்கே கிடச்சிச்சு, அப்போ உள்ளே என்ன கிடைக்குதுன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம், வேறு என்ன யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். தயவுசரி ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற மாதிரி என்ன ஐயோ கேட்டு உண்மையாலுமே காலில் வந்துச்சு. தயவுசரி ஹெலிகாப்டர் கேட்க என்ன தேவையானதான் தாங்களான்னு கேட்டேன். ஹெலிகாப்டர் கீயே இருக்குது. ஓகேங்க செம்ம. இப்போ அடுத்தலாம் இந்த கேள்வி இதோ போகிறாங்க. ஈஸி மூடுனால நார்மலாக போகிறான், ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறான். அதனால் நம்ம பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கான பார்ட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்ட் 2ல் நார்மல் மோடு போட்டு விளாட்லாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறமேட்டா ஹார்ட் மோடு பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எக்ஸ்ட்ரீம் வீடியோ பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கிழமை மட்டும் உள்ளே போயிட்டாயா. இப்போ வந்து அந்த கிழமை வந்து கதவை திறந்துருக்கும் போது தான் நம்மளால் உள்ளே போக முடியுது. ஏன்னா நம்ம அந்த ரூமுக்குள்ளே போகணுன்னா கிழவன் கழுத்தில் ஒரு சாவி தொங்கும், அதை எடுக்கணும். நான் எப்படியோ அவன் திறந்து வச்சுட்டு போனேன், அந்த கேப்பில் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். இப்போ போகணுன்னா வந்து அதுக்கு கதவுக்கு அந்த கீ தேவை. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஆஹா கேள்வி நமக்கா மாட்டிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், மாட்டிக்கினே. ஐயோ ஓகே இது ஓடுற அந்த கேள்விங்க தான் ஏன் வருவா, இங்கே வராளா காணாமே. வேறு நான் அவள் வந்த பாதையே பார்த்துன்னுக்கிறேன். எந்த பக்கம் அந்த வரான்னு வேறு தெரியல. இப்படி போனால் இப்படி மாட்டிப்பான், அப்படி போனால் இப்படி மாட்டிப்பான். ஐயோ சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஏதோ இது வரைக்கும் மாட்டல. நான் கீழே இதுக்கு வரோன்னா இந்த இடத்துல ஒரு பெட்டி மாரி இருக்குங்க. இங்கே தான் அது இருக்குதுங்க. இல்லை என்ன இருக்குது பார்ப்போம். என்னது சேஃப்கி. ஓகேங்க இந்த சேஃப்கி எங்கே யூஸ் பண்ண நல்லாவே தெரியும். அந்த மேலே நம்ம ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூமில் தான் இருக்கும். அதுக்காட்டியே வந்து அந்த க்ரோபார் போட்டனால கேள்வி அந்த சவுண்டை கேட்டு இங்கே கீழே இறங்கி வருவா. அதனால தான் நம்ம எப்பயுமே நிற்கிற அந்த மூலையில் வந்து நின்றுட்டோம். ஏன்னா சேஃப்டி முக்கியம் பிகிலே. ஏன்னா ஈஸி மோட்லலாம் அடி வாங்கினா ரொம்ப கேவலமாக போயிட்டு குமார். அதனால தான் நான் வந்து நின்ட்டேன். ஆனால் வராளா இல்லையா, அவள் வேறு ஈஸி மோடுனால ரொம்ப ஸ்லோவாக வராங்க. அதாவது வந்து ஈஸி மோட்னா நீங்கள் பார்த்தீங்களா அந்தமாரி வேகத்தில் நடக்க மாட்டா. சத்தம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துருவா. வராளா வரலையா, வராளா வரலையா, வராளா வரலையா, என்ன ஆட சைக் வரவே இல்லை. இவ்வளோ நம்பி வேறு நான் அங்கேயே நின்று இருந்தால் நைட்டு வரைக்கும் நின்று இருப்போம் பொழுது. ஓ நைட்டு தானா, சாயங்காலம் நாளைக்கு காலை வரைக்கும் நின்று இருப்போம் பொழுது. ஓகே உள்ளே வந்தோடனே கதவை சாற்றவும். ஓகேங்க அதுக்கப்புறம் சேஃபில் வந்து கட்டிங் பிளேயர். இது எதுக்கு, ஆஹா இது எதுக்குன்னு தெரியலையே. சரி எனக்கு தெரிஞ்சு இது அந்த மேலே சிலிண்டா அப்போ போட்ட சத்தத்துக்கு இப்போதான் ஏன் கீழே வரான் கேள்வி. இந்த கிராணி 2ல் தான் கேள்வி வேணும். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எவ்வளோ டைம் கேட்டு பையன் தூங்கலாம் பாருங்க. சாவி எடுத்துப்போம். பாய் பாவி கிராணி 2லேயே நீ தூங்கியிருந்தா இருந்துக்கிறேன். நீ கிராணி 3ல் மட்டும் தான் நான் தூங்கணும்னு நினச்சேன். ஓகே கிழவி வராயா, கிழவனு வராங்க பின்னாடி. கிழவி தான் வரும்னு பார்த்தேன். ஏங்க எல்லாம் பிளான் பண்ணி என்னை பிடிக்க பார்க்குதுங்க. நம்ம எப்படியாவது இன்னைக்கு தப்பிச்சு போய் ஆகணும். கிழவன் வந்து தூங்கியிருந்தான், அந்த சாவி எடுத்துகிட்டு போகிறான். அப்படியே பின்னாடி வரான். நடந்து போகிறாயா என்ன என் நடைய மூன் வாக் மாதிரி போட்டுன்னு போகிறான். ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஆஹா என்ன கட்டில், இது கட்டில் 2 கட்டில் சேர்த்து வச்சு ஒரு பெரிய கட்டில் ஆட்டி வச்சுக்கிறானுங்களா. ஆஹா இந்த கட்டில் தான் 2ஆக பிரித்து கீழ் ஃப்ளோரில் ஒன்று மேல் ஃப்ளோரில் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க போல கிராணி 3ல். இவங்க மட்டும் வீடு ஷிஃப்டிங் பண்ணே இருக்கிறாங்கய்யா. ஓகே நம்ம டோர் தோணும். இங்கே தான் இருக்கிறியாடா நீ, பட பாவி மொட்டை பையன், இங்கே தான் இருக்கிறியா நீ. ஓடுற பின்னாடியே வருவானே இவன். வேற ஒருத்தவங்களை சீக்கிரம் பண்ண மாட்டான். நல்ல வேலை இந்த இடத்துல வந்து இவனுக்கு கண்ணு இல்லை, ஏதோ தாத்தாலாம் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கை வச்சுன்னு இருக்கிறான். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகே இந்த கட்டு மேலே எட்டுன்னு போகணும் தான் நினைக்கிறேன். சரி இருங்க, இது யூஸ் இப்போ நமக்கு யூஸ் ஆகிற மாரி இல்லைன்னு இருக்கா, நான் இந்த யூஸ் பண்ணுற மாரி என்ன. சரி பரவாயில்ல, எதுக்கு எடுத்துன்னு போய் வைப்போம். ஏன்னா அப்புறம் எதனா ஒரு அர்ஜென்ட்டுனா நமக்கு தேவைப்படும்ல. சரிங்க அதுக்கப்புறமா எப்படியும் நம்ம ஏணி மேலே ஏறி இங்கே மேலே வந்துட்டோம். இது எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இந்த ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பெட்டி மாரி இருக்குது பாருங்க, ஸ்லெண்டர்மேனோட அந்த சவப்பெட்டி. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தாங்க இது நமக்கு தேவை. ஆனால் இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு கீ தேவைப்படுது போல இருக்குது. அதனால் அதை முதல்ல போய் கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எதனா இருக்கா, இல்லை ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். கீழே அவங்களா இருக்கிறாளா, இல்லை யாருமே இல்லை. ஓகே இறங்கலாமா. ஐயோ அம்மா, ஐயோ காலெல்லாம் நொறுங்குதே. சரிப்பா ஏனியை விட்டு எப்படி மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, கீழே இறங்கி வரதுக்கு அதேமாரி என்ன இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஹெலிகாப்டருக்கு இந்த இடத்துல தானே பார்த்தோம், அதை எடுத்துன்னு போய் நம்ம மேலே வச்சிடலாம். ஏன்னா அப்புறம் மட்டும் நம்ம தேடி நிற்க வேணாம்ல, எல்லாத்தையும் போய் ஒரே இடத்துல போட்டால்
அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிடலாம். அதனால தான் இன்றைக்கி வேறு நான் ஹெலிகாப்டர் ஓட்ட போகிறேன். வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் ஹெலிகாப்டர் ஓட்ட போகிறேன். இது வரைக்கும் நான் ஹெலிகாப்டர் ஓட்டுனதில்லை. தெரியல பாப்பா. கிழி வந்துட்டாயா ஓடுறா. ஐயோ இங்கே வருக்கா ஏனி. ஏரியாச்சு அப்பா. போட்டுக்கான அந்த ஸ்டேரிங் வீலும் இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நல்ல வேலை வெளியே தான் நின்றுக்கிறா, உள்ளே வரல. உள்ளே வந்தாலும் மேலே வர முடியாது. இந்த பிளேஸ் எப்படின்னா நம்ம கிரானிட்டியில் அந்த மேலே காக்கா பார்க்க போகிறதுக்காக ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே நிற்கிற மாதிரி சேஃப்டி தான். ஓகே, ஹெலிகாப்டர் அந்த பார்க்கறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ முதல்ல இதை எடுத்து ஓரமாக போட்டுவோம். அதாவது அந்த கிழவன் ஃபோட்டோ 3 பீஸ் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சி என்ன வந்து அங்கே வச்சா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆனோடனே அதுக்குள்ளேயும் போய் ஏகப்பட்ட வேலைலாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பொறுத்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். சரின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன இருக்கா? ஒன்றுமே இல்லை. இந்த பெட்டியை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இதுவும் இங்கே இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு. ஏன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே தான் என்ன போய் அங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோக்கு இன்னடா கிணோட அந்த வயிற்று பகுதி அந்த வந்து ஒரே பிளட்டாக இருக்குது. நான் நினைக்கிறது தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? அது நம்ம கண்டுபிடிச்சவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிங்க, யாரும் வந்து வெளியே சொல்லிடாதீங்க. ஓகே, இது சென்டர் பீஸா? சரி, எடுத்து இப்படி வச்சுடுவோம். வேறு இன்னொன்று வந்து எங்கே இருக்கும்? ஒன்று கட்டில் மேலே ஒன்று இருக்கும், அங்கே பார்த்த மாரி லைட்டாக ஞாபகமாக இருக்குது. இன்னொன்று எங்கே? ஐயோ ஒவ்வொரு ஏங்க இந்த படிக்கட்டை விட்டு இறங்குற மாரி வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லையாங்க? ஒவ்வொரு வாட்டியும் இறங்கும் போதும் வந்து கால் கேள்வி ஓடுற நாங்கடா இங்கே தான் சுற்றி நிற்கிறீங்களா? ஐயோ, நான் குதிச்ச சவுண்ட்லேயே அது வந்திருக்கோம். ஏப்பா, இது யார்? கேள்வியோட அம்மாவா? ஐயோ, வீட்டில் எல்லாரும் வந்து டிஸ்டி பொம்மை தான் மாட்டி வைப்பாங்க, இங்கே பேயெல்லாம் மாட்டி வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல கூட சில நேரத்தில் ஃபோட்டோ பீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடத்துல இந்த போட்டு வேறெல்லாம் ஸ்டன்னு கன்று இருக்குது. எவனா இருந்தாலும் வாங்கடியே, இப்போ வாங்கடியே. கேட்டு போயில, இப்போ வாடா வாங்கடா, எங்கே இருந்தாலும் வாங்கடா. அந்த டோரில் வச்சுக்கிற கரண்ட்டை தொட்டால் தான்டா ஷாக் அடிக்கும். ஆனால் இந்த ரெட் ட்ராகனை தொட்டால் கரண்ட் அடிக்கும்டா. வாங்கடா, இப்போ வாங்கடாங்க. ஐயோ, இந்த நேரம் போட்டு எவனும் வர மாட்டாங்களே. பேசின டைலாக் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. யாராச்சும் வாங்கடி. கேட்டுப்பையா மொட்டை எங்கடா இருக்கிற? வாடா சொட்டை. மொட்டையும் சொட்டையும் எங்கடா போனீங்க? வாங்கடா. ஐயோ, நான் இப்போ வேற யாரையாரும் போட்டு தரணுமே, கையில் வேறு கண்ணு. கேட்டுப்பையா அங்கே போகலாம். ஆனால் நம்ம வம்பை தேடி போனால், வம்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுதான் நம்மளை தேடி வரணும். நாம் யாரையும் தேடி போகக்கூடாது. யாராவது வெளியில் போகிற போனான்னு வீட்டில் விட்டுப்பாங்களா? யாருன்னா கிட்ட வரட்டும், எடுத்து போட்டு தள்ளிடலாம். நானும் இந்த கேள்வி 2 பேருமே வராங்களே. ஐயோ, நல்ல வேலை கேள்வி அந்த பக்கம் போகிறா. அதனால் அந்த வரைக்கும் நமக்கு சேஃப்டி இப்படி வச்சு போதும்டா, ஆடுவோம் ஒரு ரேடியா. ஓகே, கேள்வி அந்த பக்கம் போனோம்னா நம்ம டபுள் ஸ்டார். 2 பேரும் ஒன்றா வந்திருந்தாங்கன்னா நம்ம கதை காலி. அதுக்காட்டி கேள்வி பக்கத்தில் வந்துட்டா. அதனால் நம்மளால் அந்த இதை எடுக்க முடியலங்க. இருங்க, எப்படியாவது போய் அந்த புல்லட்டை எடுத்து கேள்வியும் போட்டு தள்ளிடலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய முடியும், யாருக்கும் பயப்படாமல். ஓகே, எத்தாச்சுரா. எங்கடியே வாடி. இப்போ தானே பின்னாடி என்னமோ ஓடி வந்தா, இப்போ வாடி. சே கையில் புல்லட்டை கண்டா அதை காணா. அதோ இங்கே நிற்கிறா. என்னடி? சோமா வாக்கா. போடு. நீ என்னத்தான் ஆட்டம் போட்டாலும் என்ன உன்னை மன்னிக்கவே மாட்டேன். காலில் வர ஊந்து கிடறா. எங்கே பாரு, நான் மன்னிக்கிறதுல பெரிய ஆள் தான், இருந்தாலும் உன்னை மன்னிக்க முடியாது. ஓகே, இதை தூங்கி அந்த ட்ராப் மேலே போட்டோம். ஓகே, இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி, போவோம். எதனா கிடைக்கும். இந்த இடத்த நம்ம செக் பண்ணவே இல்லை. என்னது இது? ஓகே, இது வந்து ஏதோ கிளாஸ் ஃப்ளோன்னு என்னமோ இருக்குது. இது வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள். அதனால் இதையும் அப்படியே எடுத்துப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோமா? ஓகே, வேறு எதுவும் இருக்காதிங்க. இதுவும் இந்த லைட் மாரி இருக்குது பார்த்தீங்களா? இது எடுத்துன்னு போய் நம்ம மேலே வந்து போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வேறு எங்கேயும் தேட மாதிரியே இருக்கும். முதல்ல வந்து இதை இங்கேயே போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஏறி போகிறக்காட்டி கேள்வி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வந்து அலைய வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்போ வேறு என்ன கிடையாது. நம்ம இப்போ கிச்சனை நம்ம தேடவேலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு ஒன்றுமே இல்லையா? ஓகே, இது பார்த்தீங்களா? இந்த ரேடியோவில் தான் போட்டு கிழமை ஆடுவான். அதை தூக்கி ஃபியூல் கேன் இருக்குது. இதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் நம்ம தேவையானதான். இதையும் எடுத்துப்போம். இது எடுத்துன்னு போய் அப்படியே அங்கே போட்டுருவோம். இது ஃபியூல் கேன் சொல்லாமா கேசோலின்னு சொல்லாமான்னு தெரியல, நம்ம ஃபியூல் கேன்னே சொல்லுவோம். ஓகே, இதையும் இப்படி போட்டாச்சு. இன்னும் வேறு என்ன கிடைக்கணும்? டேப்பும் எடுத்தாச்சு, ஹெலிகாப்டருக்கையும் எடுத்தாச்சு, ஃபியூல் கேன் எடுத்தாச்சு. இன்னும் வந்து கன்று தேவைப்படுதுங்க. மேலே வந்து ஒரு சின்ன கேம் இருக்கும், அதை முடிச்சா தான் வந்து அந்த கதை ஓப்பன் ஆகும். அதுக்காக நமக்கு வந்து கன் தேவைப்படுது. கன்று தேவைப்படணுன்னா அதுக்கு வெப்பன் கீ வேணும். அந்த வெப்பன் கீயை நான் இப்போ எங்கேன்னு போய் தேடுவேன்? ஈஸ்வரா. சரி, அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவோட பிக்சர் கிடைக்குது. ஆனால் அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்? அதான் அந்த
அது இது ஸ்பேரு, அந்த ஸ்பேனர் வேணும். அந்த ஸ்பேனர் நான் இங்கே பார்த்தேன், அது வந்து விரிஞ்சா. ஓகே, அதை எடுத்துப்போங்க. நல்ல வேலை, பரவாயில்லப்பா. எனக்கும் வந்து கொஞ்சம் மூளை இருக்குது, அங்கங்கே பார்த்தெல்லாம் ஞாபகம் இருக்குது, பெருமையாக இருக்குது. சரி, இது கீழே போய் நம்ம மூடிட்டு வந்துடலாம். இங்கே 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 இது எதுக்கு இவ்வளோ கீழே வந்து வச்சுக்கிறானுங்கன்னு தெரியலையே. சரி, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அது நெட்டை எடுத்தோடனே வந்து அந்த லாக் மாரி ஒன்று போய் அந்த தண்ணி வரத்தை நிறுத்திடும். ஏன்னா இந்த தண்ணியில் தான் ஒரு ஆக்டோபஸ் வளர்ப்பானுங்க, அது வந்து நம்மளை இதில் காலை வச்சோன்னே முழுங்கிடும். அதுக்காக தான் வந்து அதை மூட்டோம். ஓகே, கேட்டோனோட சொட்டை மூஞ்சி வந்து இதில் இருக்குது. இதை பார்க்கவே முடியல. சே, அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்துக்கிட்டே போயிடுவோம். ஐயோ, கிழவனை கேட்டா ஒய்ஃபுக்கு வந்து இதே துடிக்குது, என் ஹஸ்பண்டை பார்த்தாடா வந்து கலாய்க்கிறேன்னு. ஓகே, நம்ம வேகமாக போவோம். ஐயோ, என்னடா இது, இந்த இதுலேயும் வந்து 2 பேரும் இணைப்பிரியாத கணவரையாக இருக்கிறார்கள். ஓகே, நம்ம முன்னாடி போவோம். வேற இந்த பக்கம் யாரும் வரல. ஓகே, மேலே போயிடுவோம். ஐயோ, வேலை ஏற மாட்டேங்குது. ஏறிடுச்சு. அது என்னன்னே தெரியல, திடீர்னு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஒருவேளை என் செல்லு பிரச்சனையா இல்லைனா வந்து கேமில் அந்த மாரி இருக்குதான்னு தெரியல. ஓகே, எட்டு போய் மேலே வச்சிருவோம். இன்னும் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டை எங்கே பார்த்தேன்? ஐயோ, டப்புன்னு ஞாபகம் வேறு வர மாட்டேங்குது. சரி, போவோம். எப்படியா இருந்தாலும் திரும்ப சுத்த தான் போகிறோம். கண்ணில் மாட்டிச்சுன்னா தூக்கின்னு வர வேண்டியதான். எங்கே? இங்கே இருக்குதுங்க. அப்போயே நினச்சேன் கட்டில் மேலே இருந்தது. அவன் காலு. ஏங்க, உங்களுக்கு சத்தம் கேட்குதா? கேள்வி வந்து பியோனை வாசிக்கிறாங்க. வாங்க கிடக்குன்னு போய் பார்க்கலாம். சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஐயோ, எங்கே வாசிக்கிறான்னு தெரியலையே. ஏகோ ரமன் அதை வாசிக்கிறா பாருங்க. கட்டையை வச்சு தட்டுறா. ஏய், பியோனை உடச்சிக்கு போக தெரியாது. எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? ஐயா பாருங்களா, வாசிக்கிறாங்க. ஐயோ, பார்த்துறாங்களா? ஏன்டி ஒன்றா நான் பாராட்டு தானே செஞ்சேன். கட்டையால் அடிக்காத உடச்சிக்கன்னு சொன்னேன். உனக்கு செலவு வைக்கக்கூடாது தானே சொன்னேன். சரி, என்ன தான் நம்ம நல்லது பண்ணால் நன்றி கேட்டால் உலகம் தானே இது. சரின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படியே மேலே போயிட்டோம். மேலே போய் இதை வச்சுட்டோன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். அது டோர் ஓப்பன் ஆனோடனே உள்ளே வந்து சில பல வேலைகள்லாம் இருக்கிறது. அது என்னென்னு மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, வச்சாச்சு. இந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆயாச்சு. சரி, இந்த இடத்துக்கு அது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இந்த கேம் விளாட்ணும். அதுக்கு வந்து நமக்கு வெப்பன் இது தேவை. அதுக்கு வந்து அவங்களே வெப்பன் கீயை வந்து அங்கேயே தந்துக்கிறாங்க. என்ன மனுஷன். ஓகே, நம்ம அப்படியே போய் அந்த வெப்பன் எடுத்துன்னு வந்தாலும் அதுக்கு முன்னாடி கீழே கேள்வி இருக்கிறலான்னு பார்த்துப்போம். ஓகே, இல்லை. அம்மாடி, ஐயோ, கால் வந்து உடையிறனால நொண்டி நடக்கிறேன் நான் வேற. ஐயோ, இதை பாருங்களேன், நான் நொண்டி நடக்கிறேன் பாருங்க. கிழவன். ஐயோ, கால் இப்போ தான் ஒரு பக்கம் சுழுக்கு எடுத்துனுக்குது. இவன் வேற வரானே. ஐயோ, சரி, இப்படியே போயிடுவோம். இந்த பக்கம் கேள்வி வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நான் காலி. ஓகே, வெப்பன் இங்கே தான் எங்கேயோ இருக்குமே. அதோ இங்கே இருக்குங்க. ஐயோ, இது வேறு. அது இருக்குது. இதுவும் வந்து இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, அதை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். நவுறு சீக்கிரம் நவுறு. கிழவன் வந்துட போகிறான். ஓகே, இந்த இடத்துல தான் இந்த ஸ்டன் கன்னை வந்து நம்ம பார்ட் 3ல் வந்து கிழவனுக்கு தந்துடுவாங்க. இதை கையில் வந்தோடனே ஒரு பெரிய தாதா மாரி நந்துனுக்கிறாரு. பரவாயில்ல, அவர் ஒரு நாளைக்கு வச்சு செஞ்சிட வேண்டியதான். ஓகே, இதை எடுத்துன்னு போய் நம்ம மேலே வந்து கேம் பிளே முடிச்சிடலாம். என்னடா வந்து புல்லட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தா இப்போ வந்து புல்லட்டு காலியாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னா, நான் கிழவனும் கேள்வியும் போட்டு தள்ளிட்டு வந்தேன். வழியில் வந்தாங்க, அதான் வந்து எதுக்கு சும்மா ஒன்று சொல்லி அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அன்லிமிட்டடாக நம்ம புல்லட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மன இஷ்டத்துக்கு ஏற்றின முடியும். ஏன்னா இது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும். அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் வச்சு அப்படியே முடிச்சிட வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட்டு கோல் எப்படி படிக்கிறது? முதல்ல அந்த கீழே வந்து ஒரு ஓரமாக நிற்குங்க, படிக்கணும். ஒன்று அடிச்சாச்சு. அடுத்தது வந்து சொல்லலை, புல்லட்லாம் மறைஞ்சிடுங்க. அதனால் இதை நம்பி வந்து எல்லாம் புல்லட்டையும் காலி பண்ணுறாதீங்க. எதுக்கும் எக்ஸ்ட்ரா லோட் பண்ணியே வச்சிங்க. ஓகே, இதையும் அதேமாரி வந்தோடனே அடிச்சிடலாம். ஓகே, ஓகே, மிஸ் ஆகிடுச்சிங்க. இருங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் வா. ஆனந்து போதும். ஒரு அடி, அவ்வளோதான். ஓகே, திரும்ப வந்து புல்லட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சாரி, ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சிங்க. வெற்றிகரமாக நம்ம வந்து இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம். இப்போ வந்து கன்னை மட்டும் லோட் பண்ணி இந்த இடத்துல போட்டு அப்படியே கீழே இருக்கிற அந்த லைட்டு மாரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருளை எடுத்து அந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே தானே. நல்ல வேலை கீழே தான் போட்டு வச்சுக்கிறோம். போகும்போது யாரும் வராமல் இருந்தால் சரி. ஓகேங்க, அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த லைட்டு மாரி இந்த இது வந்துட்டோம். அது வந்து எங்கன்னா நம்ம இந்த இடத்துல தாங்க வைக்கணும். இது வச்சோன்னே அந்த இடத்துல சிவப்பு கலர் லைட், அந்த இடம் வந்து க்ரீன் லைட் சிக்னல் போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபியூல் கேன், அதான கேசோலின் கேன், அது வந்து அப்படியே இன்னும் வந்தாலும் அது எங்கே போட்ட மாரி தான் ஞாபகம். அங்கே இருக்கா? ஓகே, நான் வேறு மறந்து போயிடுறேன். இதை எடுத்துப்போம். இதை எடுத்து போய் தான் நம்ம அந்த ஹெலிகாப்டருக்கு ஊற்ற போகிறோம்.
ஹெலிகாப்டருக்கு இந்தமாரி கேஸோலின் தான் ஊற்றுவாங்களா? எனக்கு என்னமோ வேறு என்னமோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இன்னும் போய் நம்ம எங்கே ஹெலிகாப்டர் ஒரு தாங்க ஹெலிகாப்டர் பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்கா. இன்னும் வந்து இவன் என்ன கிழமை வந்து என்ன மிலிட்ரி மேனான்னு தெரில. கீழே போட்டு மேலேயே வந்து ஹெலிகாப்டரு, இன்னும் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு தெரில. ஓகே, முதல்ல கேஸை வந்து ஃபில் பண்ணிடலாம். சப்பா சீக்கிரமாக ஃபில் ஆகுப்பா. ஓகே, ரொம்ப நேரம் ஆகுது. டைம் குயிக்லி, ஐ எம் வெரி வெரி பிஸி மேன். ஓகே, கேஸ் சிலிண்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதை இப்படியே போட்டுருவோம். போட்டு அப்புறமாட்டா போய் வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். இன்னும் ஹெலிகாப்டர் கீ, அதுக்கப்புறமாட்டா வந்து அந்த டேப்பெல்லாம் வேறு எடுக்க வேண்டியிருக்கு, அதையும் எடுத்துருவோம். அதுக்கப்புறமாட்டா வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம ஹெலிகாப்டருக்கு மேலே அந்த சுத்தத்துக்கு லாஜிக்கே இல்லாத விஷயம், அந்த டேப் தான் கொண்டு வந்துக்கிறோம். இது என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்கான டேப்பா? எங்கே மேலே இதுதானே அந்த இது எடுத்து அப்படி வச்சோடனே அவ்வளோதான். டேப்பால் சுற்றின ரெக்கை. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சில நேரத்தில் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து ஃபெயிலியரில் கூட முடியுங்க. அது வந்து என்ன ரீசன் எனக்கு சரியாக தெரில. அது சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து ஃபெயிலியரில் முடிகிற மாரிலாம் இருக்கும். அது என்னன்னு தெரிலங்க. நமக்கு அந்தமாரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு கொஞ்சம் வேண்டிக்குங்க. ஏன்னா திரும்பலாம் வந்து இதுலாம் போராடிடலாம் பொருள் இன்னொரு அளவுக்கு நமக்கு தெம்பே இல்லை. ஓகே, கீழே போய் ஹெலிகாப்டர் கீ. ஐயோ, இது வேறு இறங்கும் போதெல்லாம் அவன் கால் உடையுது. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நொன்றான் இவன். ஓகே, நம்ம அப்படியே போய் கொஞ்சம் கேள்வி பார்த்துட்டாயா. ஓடுறா இந்த இடத்துல இறங்கி ஓடு. ஐயோ, ஹெலிகாப்டருக்கு வேறு அங்கே நம்ம போட்டோம்ல. நான் வேறு இந்த இடத்துல இருக்கிற ஞாபகத்துலேயே வந்துட்டேன். சரிப்பா, வந்துட்டு நின்ட்டாயா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படி போயிடலாம். இது வேறு நம்ம நடக்க முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சரிங்க, எப்படியும் அங்கேருந்து நான் அவர்கிட்ட வந்து தப்பிச்சு இப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறமாட்டா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இப்படி வேறு என்ன கிடைக்குமான்னு சொல்லி சுற்றி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாமளும் ஒன்று கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்தோங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லா பொருளையும் ஆல்மோஸ்ட் இன்னும் போய் மேலே வச்சுட்டோம். நான் வந்து வேறு என்ன சும்மா கிடைக்குமான்னு சொல்லி ரவுண்ட் அடிச்சிருந்தேன். அந்த ஸ்டன் கன்று தேடி இருந்தேன். ஆனால் அந்த எலக்ட்ரிக் ஷாக் வருமே அந்த கன்று, அது வந்து கேள்வி வந்து எடுத்துன்னு போய் இங்கே ஒளி வச்சிட்டா போலருக்கு. எங்கேயும் காணா. ஒரு வேளை நான் தான் இங்கே போய் போட்டுக்கிறேன் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமாட்டா வந்து இந்த இடத்துலலாம் வந்து பெட்டியெல்லாம் டீசெண்டாக மூடி வச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா அடுத்ததாக வேறு யாரா வந்தாங்கன்னா அவங்க தப்பிக்கணும் இல்லை. அதனால போட் கீழே அல்லே பத்திரமா வச்சுட்டாங்க. அதை எடுத்து வெளியே போட்டு வைக்கலாம். இருந்தாலும் அப்படி கிழமை என்ன எடுத்து பார்த்துட்டு வேறு எங்கேயாவது வெளியே வச்சிட்டானா அதுக்காக தான் வந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஓகே, ஹெலிகாப்டருக்கு நம்ம எடுத்துக்கின்னு இங்கேன்னு கிளம்பலாம். வாழ்க்கையில் தடவை ஹெலிகாப்டர் ஓட்ட போகிறேங்க. எல்லோரும் தயவு செஞ்சு வந்து மறக்காமல் இதை பார்த்துங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறனால உங்களால் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகே, ஹெலிகாப்டர் ஏரியாச்சு. இதான் ஹெலிகாப்டர். வியூ பாயிண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஏசி தான் இல்லை, பரவாயில்ல. ஐவி லட்சஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்க, வெற்றிகரமாக நம்ம எப்படியோ வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இதேமாரி வேறு எந்த கேம் பிளே வீடியோ போகலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டாமாமே. கிழமை உங்களுக்கு தான் பார்த்து வருங்கன்னா போயிட்டு வரேன். பாய்.